அரை மூடி தேங்காயும் 2 ரூபா சன்ரைஸ் இருந்தால் ஒரு தடவை இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நீ அடிக்கடி செய்ய சொல்லி வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் பெரிய மூடி அரை மூடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க, இல்லை துருவி கூட சேர்த்துக்கங்க. கூடவே 2 ரூபா சன்ரைஸ் பாக்கெட்டு சேர்த்து நல்லா ஒரு ஓட்டின பிறகு 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி திக்கான தேங்காய் பாலாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கங்க. 2வது பால் பிழிய வேண்டியதில்லை, ஒரே தேங்காய் பால் தான். அதுவும் திக்கான தேங்காய் பாலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து இது மாதிரி விஸ்கால நல்லா கலந்து விட்டுக்கங்க. கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஊற்றுறதுக்கு இது மாதிரி நான்ஸ்டிக் பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து பேனில் எல்லா இடம் பரவற மாதிரி தடவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி நம்ம கலந்து வச்ச மிக்சிங்கை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கலந்திங்கன்னா போதும். திக்கான தேங்காய் பாலில் கார்ன்ஃப்ளவர் மாவு வெந்து கொஞ்சம் கெட்டியாகி வரும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷத்துலேயே நல்லா சர்க்கரை இலகி பேன்லேயும் ஒட்டக்கூடாது. இது மாதிரி கரண்டியில் கோடு போட்டு பாருங்கள், 2 ஒன்று சேராமல் பிரிஞ்சு இருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண நட்ஸ், முந்திரி, பாதாம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை ஒரு நெய் தடவின பவுலில் மாற்றி இதை அப்படியே ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு கூலிங்கான டெசர்ட் ரெடி. அதுவும் காஃபி பிரியர்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்களேன், இன்னும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக வாயில் வச்சதுமே கரைஞ்சிடும். ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிப்பியை சம்மர் டைமில் சில்லுன்னு செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும்.